ஐயோ, பவர் கட் ஆயிடுச்சு. டேய் மொபைல் எடுத்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணேன்டா. இதுங்க நானும் அதை தேடிட்டு இருக்கேன், மொபைல் எங்கே வச்சுன்னு தெரியல. ஐயோ ரொம்ப வேகுது. இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே, குழந்தைலாம் அவங்க அம்மா வயிற்றுல இப்படி தான் மூச்சு விடுதோ, யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம உயிர் வாழ ரொம்ப முக்கியமானது ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை நோஸ் அண்ட் மவுத் மூலமாக சுவாசிக்கிறோம். இது லங்ஸுக்கு போய் நம்ம பிளட்டோட கலந்து ஆக்சிஜன் கலந்த பிளட்டாக மாறுது. இது ஆக்சினேட்டட் பிளட்னு சொல்லுவோம். இந்த ஆக்சினேட்டட் பிளட்டோட ஹெல்ப்பால தான் செல் புதுசாக உருவாகுது அண்ட் செல் வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆக்சினேட்டட் பிளட் நமக்கு கிடைக்கணும்னா லங்ஸ் ரொம்பவே தேவையான விஷயம். இதே மாதிரி ஃபீட்டஸ்னு சொல்கிற அம்மா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதோட வளர்ச்சி சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் 36வது வாரத்தில் தான் லங்ஸே கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகுமா. அப்புறம் எப்படி பாப்பாங்களுக்குலாம் ப்ரீத் பண்ண முடியுது? ப்ரெக்னென்சி டைமில் அம்மாவோட யூட்டஸில் டெம்பரரியாக ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகும். அது பேர் பிளசண்டா. இது தேவையான அளவு பாப்பாவுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுக்கும் அண்ட் அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வெளியே எடுத்துரும். அம்மாவோட உடம்புல இருக்க பிளசண்டாவையும் பாப்பாவையும் இணைக்கிறது தான் தொப்புள் கொடின்னு சொல்கிற அம்பிளிக்கல் கார்டு. இதிலிருந்து தான் பாப்பா உடம்புக்கு பிளட் அண்ட் நியூட்ரியன்ஸ்லாம் போகுது. அம்மா வயிற்றுலேருந்து நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லங்ஸை யூஸ் பண்ணி சுவாசிப்போம். அப்படி ப்ரீத் பண்ணுறப்போ லங்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த பெயினில் தான் குழந்தைங்களாம் அழுவாங்க. அது வரைக்கும் இந்த பிளசண்டா அண்ட் அம்பிளிக்கல் கார்டு மூலமாக தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் நமக்காக நம்ம அம்மா சேர்த்து சுவாசிப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு காமிங்க. காமிச்சிட்டு ஒரு ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுங்கள்.